ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2022 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட பாலிட்டி ரிலேட்டடான ஒரு 25 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் முதலில் லோகாயுத அமைப்பினை உருவாக்கிய மாநிலம்? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி பீகார், ஆப்ஷன் சி ஒரிசா, ஆப்ஷன் டி ராஜஸ்தான். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி ஒரிசா. நெக்ஸ்ட் கொஸ்டின், உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது? ஆப்ஷன் ஏ 65, ஆப்ஷன் பி 67, ஆப்ஷன் சி 62, ஆப்ஷன் டி 61. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி 62. நெக்ஸ்ட் கொஸ்டின், புன்சி கமிஷன் அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 28, 2007, ஆப்ஷன் பி ஏப்ரல் 29, 2007, ஆப்ஷன் சி ஏப்ரல் 30, 2007, ஆப்ஷன் டி ஏப்ரல் 29, 2008. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 28, 2007. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ கடன் திட்ட அலுவலர், ஆப்ஷன் பி ஊரக தொழில் சாலைகள் அலுவலர், ஆப்ஷன் சி மாவட்ட ஆட்சியர், ஆப்ஷன் டி கூடுதல் ஆட்சியர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி மாவட்ட ஆட்சியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில் டேஷ் உறுப்பினர்களை நியமிக்கிறார்? ஆப்ஷன் ஏ 10 உறுப்பினர்கள், ஆப்ஷன் பி 12 உறுப்பினர்கள், ஆப்ஷன் சி 9 உறுப்பினர்கள், ஆப்ஷன் டி 11 உறுப்பினர்கள். ஆன்சர் வந்து என்ன ஆப்ஷன் பி 12 உறுப்பினர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழுவினை குறிப்பிடுக. ஆப்ஷன் ஏ வி கே சர்மா குழு, ஆப்ஷன் பி சந்தானம் குழு, ஆப்ஷன் சி சுரன் சிங் குழு, ஆப்ஷன் டி பல்வந்த் ராய் மேத்தா குழு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி ஸ்வரன் சிங் குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1976 இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சேர்க்கப்பட்ட கூற்று யாது? ஆப்ஷன் ஏ மதச்சார்பின்மை, ஆப்ஷன் பி சமதர்மம், ஆப்ஷன் சி கம்யூனிசம், ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி சமதர்மம். நெக்ஸ்ட் கொஸ்டின், குத்தகை சட்டத்தின் முக்கிய அம்சங்கள். 1 ஒப்பந்த காலத்தை நிர்ணயித்தல், 2 நியாயமான வாடகை, ஆப்ஷன் 3 நிலத்தை வாங்கும் உரிமை. ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 1 மற்றும் 3, ஆப்ஷன் சி 2 மற்றும் 3, ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3 குத்தகை சட்டத்தின் முக்கிய அம்சங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒடுக்கப்பட்ட மக்கள் தெளிவான பிரதிநிதித்துவத்தை உள்ளாட்சி தேர்தலில் பெற்றிடவும் மற்றும் பொதுப்பணியில் தேர்வாகி உதவிடுவதும் டேஷ் ஒப்பந்தமாகும். ஆப்ஷன் ஏ பூனா, ஆப்ஷன் பி பம்பாய், ஆப்ஷன் சி கல்கத்தா, ஆப்ஷன் டி அலகாபாத். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ பூனா ஒப்பந்தம். இது வந்து 1931 காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையிலேயே ஒப்பந்தம் ஆகியப்பட்டிருக்கும். அம்பேத்கர் வந்து இரட்டை வாக்குரிமை கேட்டிருப்பாரு. ஆனா காந்தி அது வந்து பிரித்தாளும் சூழ்ச்சின்றனால உங்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு தனிப்பட்ட பிரதிநிதித்துவம் தரோம் சொல்லி இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கின்றது? ஆப்ஷன் ஏ அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 48, ஆப்ஷன் பி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 49, ஆப்ஷன் சி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 50, ஆப்ஷன் டி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 51. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 51. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒன்றிய அரசாங்கம் எந்த ஆண்டு நீதியரசர் ஆர்.எஸ். சர்க்காரியா தலைமையில் ஆணையம் அமைத்தது? ஆப்ஷன் ஏ 1990, ஆப்ஷன் பி 1985, ஆப்ஷன் சி 1983, ஆப்ஷன் டி 1981.
ஆன்சர் வந்துருங்க ஆப்ஷன் சி 1983. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2005 தகவல் அறியும் உரிமை சட்டப்படி தகவல் பெறுவதற்கான கால வரம்பு என்ன? ஆப்ஷன் ஏ 15 நாட்கள், ஆப்ஷன் பி 20 நாட்கள், ஆப்ஷன் சி 25 நாட்கள், ஆப்ஷன் டி 30 நாட்கள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி 30 நாட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆளுநர், ஆப்ஷன் பி பிரதமர், ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் டி தலைமை நீதிபதி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ ஆளுநர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு எது? ஆப்ஷன் ஏ பல்வந்த் ராய் மேத்தா குழு, ஆப்ஷன் பி GVK ராவ் குழு, ஆப்ஷன் சி LM சிங்வி குழு, ஆப்ஷன் டி அசோக் மேத்தா குழு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி GVK ராவ் குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த சட்ட திருத்தம் இந்திய குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ 41வது சட்ட திருத்த சட்டம், ஆப்ஷன் பி 42வது சட்ட திருத்தம், ஆப்ஷன் சி 43வது சட்ட திருத்தம், ஆப்ஷன் டி 44வது சட்ட திருத்தம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 42வது சட்ட திருத்தம் குறு அரசியலமைப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின். லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார்? ஆப்ஷன் ஏ மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, ஆப்ஷன் பி மாநில அரசு பணியாளர் தேர்வாணையர், ஆப்ஷன் சி மாநில ஆளுநர், ஆப்ஷன் டி மாநில முதலமைச்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மாநில ஆளுநர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மின் ஆளுகை நீதிமன்றங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 2009, ஆப்ஷன் பி 2010, ஆப்ஷன் சி 2007, ஆப்ஷன் டி 2005. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 2005. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் அதிகாரங்களின் பிரிவில் 7வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்ட மத்திய பட்டியலில் எத்தனை இனங்கள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 61, ஆப்ஷன் பி 52, ஆப்ஷன் சி 96, ஆப்ஷன் டி 100. மத்திய பட்டியலில் எத்தனை இனங்கள்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 100 இனங்கள் உள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர் பதவி அலுவலர்களின் பட்டியலை கவனித்து அவர்கள் பதவியின் அடிப்படையிலான முன்னுரிமை படிநிலை பட்டியலை கண்டறிக. 1 இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், 2 மத்திய அமைச்சரவை செயலர், 3 தலைமை இராணுவ அதிகாரி, 4 மக்களவை துணைத் தலைவர். ஆப்ஷன் ஏ 4 3 1 2, ஆப்ஷன் பி 4 3 2 1, ஆப்ஷன் சி 1 4 2 3, ஆப்ஷன் டி 1 3 4 2. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 4 2 மற்றும் 3. அதாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், மக்களவை துணைத் தலைவர், மத்திய அமைச்சரவை செயலர், தலைமை இராணுவ அதிகாரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த சட்டங்கள் சூழ்நிலை கருதி மாநில அரசுகளை மத்திய அரசு கட்டுப்படுத்தும் அதிகாரங்கள் கூறுகின்றன? ஆப்ஷன் ஏ சரத்து 368 மற்றும் 313, ஆப்ஷன் பி சரத்து 356 மற்றும் 363, ஆப்ஷன் சி சரத்து 365, 256 மற்றும் 257, ஆப்ஷன் டி சரத்து 349 மற்றும் 350. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சரத்து 365, 286 மற்றும் 257. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவால் விவரிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ இந்திய அரசாங்க சட்டம் 1909, ஆப்ஷன் பி இந்திய அரசாங்க சட்டம் 1919, ஆப்ஷன் சி இந்திய அரசாங்க சட்டம் 1935, ஆப்ஷன் டி இந்திய அரசாங்க சட்டம் 1947. அடிமைகளின் பட்டயம். ஆன்சர் வந்து இந்திய அரசாங்க சட்டம் 1935. குடியுரிமை திருத்த சட்டம் CAA 2019 பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது அல்லது எவை உண்மையானவை?
இந்தியாவில் 6 ஆண்டுகளுக்கும் மேல் வாழ்ந்த அனைத்து வெளிநாட்டவர்களுக்கும் குடியுரிமை வழங்கப்படும். 2. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானில் இருந்து வந்த 31 டிசம்பர் 24க்கு முன் இந்தியாவிற்குள் நுழைந்த இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள், பார்சிகள் மற்றும் கிறிஸ்துவ சமூகங்களின் உறுப்பினர்களுக்கு குடியுரிமை. 3. குறிப்பிட்ட சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு பதிலாக 6 ஆண்டுகளுக்கு உரிமை வழங்கப்படும். 4. குடிமக்களின் தேசிய பதிவேட்டை தயாரிப்பதில் CAA உதவும். ஆப்ஷன் A 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் B 2 மற்றும் 4 சரி. ஆப்ஷன் C 3 மற்றும் 4 சரி. ஆப்ஷன் D 2 மற்றும் 3 சரி. ஆன்சர் என்னன்னா 2 மற்றும் 4 சரி. 2 மற்றும் 4 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த அரசியலமைப்பு திருத்தம் புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்தது? ஆப்ஷன் A 10வது, ஆப்ஷன் B 12வது, ஆப்ஷன் C 14வது, ஆப்ஷன் D 22வது. புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்து. ஆன்சர் வந்ததுன்னா 14வது சட்ட திருத்தம் 1962ல போடப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ் உள்ளவற்றை கால வரிசைப்படுத்துக. சர்க்காரி ஆணையம், பல்வந்த்ராய் மேத்தா குழு, ராஜமன்னார் குழு, நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஆப்ஷன் A 2314, ஆப்ஷன் B 2431, ஆப்ஷன் C 2413, ஆப்ஷன் D 423. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் B 2431. அதாவது சர்க்காரிய ஆணையம் வந்து 1983, பல்வந்த்ராய் மேத்தா குழு வந்து 1957, ராஜமன்னார் குழு வந்து 1971, நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? சரத்து 361, நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றவியல் நடவடிக்கைகளில் இருந்து பாதுகாப்பை பெறுகிறார். சரத்து 352, தேசிய நெருக்கடி கால பிரகடனம். சரத்து 356, மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி. சரத்து 360, நிதி ஆணையம். ஆப்ஷன் A 1 மட்டும், ஆப்ஷன் B 3 மட்டும், ஆப்ஷன் C 1, 2 மற்றும் 3 மட்டும், ஆப்ஷன் D 4 மட்டும். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் D 4 மட்டும். அதாவது சரத்து 370ன்றது நிதி நெருக்கடி நிலையை பற்றி கூறுவது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போலான்றதையும் டாபிக் வேணுன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.